Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம எக்ஸாம்பிள் 2.11 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ அண்ட் பி ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு ஒரு சர்க்கியூட்டுமே வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சர்க்கியூட்டை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, இந்த இடத்துல பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு இது ரெண்டுமே பேரலல் கனெக்ஷன், இதுவும் பேரலல் கனெக்ஷன், இதுவும் பேரலல் கனெக்ஷன். இப்போ இந்த பேரலல் கனெக்ஷன் எல்லாத்தையுமே நான் வந்து சீரீஸ் கனெக்ஷனாக வந்து சேஞ்ச் பண்ணணும். சீரீஸ் கனெக்ஷனாக வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் இது வந்து பேரலல் கனெக்ஷனுங்கிறப்ப நான் பேரலல் கனெக்ஷனோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். 1/RP is equal to 1/R1 plus 1/R2. அப்படின்னா எனக்கு 1/RP is equal to இங்கே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 ஓம், அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 2 ஓம். அப்படின்னா 1/2 ப்ளஸ் 1/2ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 2/2 கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு 1 ஓம்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு இந்த பார்ட் மட்டும் எனக்கு 1 ஓம் வந்து கிடச்சிருக்கு, இந்த ஒரு பார்ட் மட்டும். அடுத்த பார்ட்டும் எனக்கு பார்க்க போகிறேன். அதில் வந்து R1ஓட வேல்யூ 4 ஓம், அடுத்து R2ஓட வேல்யூ 4 ஓம். அப்படின்னா 1/RP is equal to 1/4 ப்ளஸ் 1/4ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 2/4 கிடைக்கும். அப்படின்னா 2 1s இது 2 2s. அப்படின்னா எனக்கு 1/RPயோட வேல்யூ எனக்கு 1/2 கிடச்சிருக்கு. அப்படின்னா RP வேணும், எனக்கு 1/RP வேணாம், எனக்கு RP தான் வேணும். அப்படின்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா எனக்கு 2 ஓம்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு 1 ஓம் 2 ஓம்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 2 ஓம் வந்து எனக்கு செகண்ட் செக்ஷனுக்கு. தேர்ட் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா எனக்கு 6 ஓம் அண்ட் 6 ஓம் வந்து இருக்குது. அப்படின்னா 1/RP is equal to 1/6 plus 1/6. அப்படின்னா ஆட் பண்ணனா 2/6 கிடைக்கும். இது 2 1s இது 2 3s. அப்படின்னா 1/3 கிடைக்கும். அப்படின்னா 1/RP வந்து எனக்கு 1/3 கிடச்சிருக்கா. எனக்கு RP தான் வேணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா RP is equal to 3 ஓம் அப்படின்னுட்டு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு 1 ஓம் 2 ஓம் 3 ஓம்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு சீரீஸ் கனெக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த சீரீஸ் கனெக்ஷன் இதான் வந்து அந்த சீரீஸ் கனெக்ஷன். இப்போ எனக்கு 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் கிடச்சிருக்கு. இப்போ இது ஒரு சீரீஸ் கனெக்ஷன். அப்படின்னா சீரீஸோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். சீரீஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா RS is equal to R1 plus R2 plus R3. இப்போ இதை ஆட் பண்ணனா R1 வந்து எனக்கு 1 ஓம், அடுத்து R2 வந்து எனக்கு 2 ஓம், அடுத்து R3 வந்து எனக்கு பார்த்தோம்னா 3 ஓம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 6 ஓம் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு சீரீஸ் கனெக்ஷனில் எனக்கு பார்த்தோம்னா 6 ஓம் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபைனல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் அடுத்து பிங்கிற பாயிண்ட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 6 ஓம்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனால அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. தேங்க்யூ.